அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார். அவர் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. குருவிற்கும் நட்பு கிரகமாக இருக்கிறார் சந்திரன். எனவே சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் சூரியன் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது வரவேற்கத்தக்க மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. ஆனால் அதே வேளையில் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் கோல்சார விதியின் அடிப்படையில் ஜென்மம் அல்லது அஷ்டமத்தில் அமரும் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது. அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க சூரியன். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பார்க்க முடியாது. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி, காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய இரு நிகழ்வுகளும் கலந்த ஒரு அமைப்பாக தான் இந்த வேளை தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் நுழைவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள், வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதில் சற்று தடை தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உடல்நலம் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. எந்த ஒரு முயற்சி செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். அப்போது தடைகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசிக்கு 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பாகியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் மிகுந்து தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் வழியாக 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த வேளையில் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சூரியன் அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட சில கஷ்டம் நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் வெற்றி தரக்கூடியவையாக அமையும். ஆனால் அவற்றை நாம் கஷ்டம் என்று விட்டுவிடுகிறோம். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசர் தனது நிர்வாகத்தின் கீழ் உள்ள ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய அரசராக மாற்ற போகிறேன், அதற்கு ஒரு போட்டி நடத்த போகிறேன் என்று அறிவிப்பு வெளியிடுகிறார். அது என்ன போட்டி என்றால் தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை பலன்கள் பயன்படுத்தி மட்டும், வேறு எந்த உபகரணங்களும் இல்லாமல் தன்னுடைய பலத்தை மட்டும் பயன்படுத்தி அந்த கதவை தள்ளி திறப்பவர்களுக்கு இந்த வெற்றியை கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடன் அனைவரும் அரசராக மாற வேண்டும் என்று அந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக திகழ்கிறார்கள். ஆனால் அந்த போட்டியில் ஒருவேளை தோல்வி அடைந்தால் உங்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை அரசன் வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் அந்த போட்டியில் பங்கு பெறுவதை விட பங்கு பெறாமல் இருப்பது சிறந்தது என பின்வாங்குகின்றனர் அனைவரும். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் மட்டும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக முன்னே வருகிறார். அவரை பார்த்து சுற்றி இருந்த அனைவரும், நீ என்ன பைத்தியக்காரனா, மூடனா, உனக்கு மூளை இருக்கா? அந்த கதவுக்கு பின்னாடி மிகப்பெரிய யானை பலம் இருக்கலாம் அல்லது போர் வீரர்கள் இருக்கலாம், அவர்களை தள்ளி திறப்பது என்பது முடியாத காரியம்.
உன்னுடைய கைகளை இழந்து நடு ரோட்டில் பிச்சைதான் எடுக்க போகிறாய் என பலர் அவரை எச்சரிக்க அவன் அதை எதையும் பொருள்படுத்தாமல் அந்த கதவை நோக்கி நகர்ந்து தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி கதவை தள்ளி திறக்க முயற்சி செய்கிறான். அப்படி முயற்சி செய்யும் போது சிறு முயற்சியிலேயே அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது. இதை பார்த்து அனைவரும் வியந்து போகின்றனர். அவர் அரசராக மாறுகிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சில நேரங்களில் பல பணிகள் மிகவும் கடினமாக தோன்றும். ஆனால் அதை நாம் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது எளிதில் அதில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த வகையில் சூரியன் அஷ்டமத்திற்குள் சென்றாலும் கூட இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்பஸ்தானத்தை வலுவாக தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள், தடைகள், சிரமங்கள் சற்று கட்டுக்குள் இருக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்டவற்றில் விழிப்புணர்வுடன் இருந்தால் உறுதியாகவே அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். தற்போது தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் பல சிரமங்களை தவிர்த்து அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட தனுசு ராசிக்காரர்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான மனக்கவலை, சிக்கல், சிரமம், குழப்பம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. சற்று கடினமாக உழைத்தாலும் கூட இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகள் இந்த வேளையில் இருக்கும். ஆனால் அவை அனைத்தையும் எளிதில் சமாளிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஆற்றலை சூரியன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களின் இயக்கம் சூரியன் இல்லாமல் சாத்தியமற்ற ஒன்று. அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவர் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு பிரம்மாண்டமான விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் லாபம் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைந்த ஆதாயத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதியாக எடுத்து காட்டுகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளும் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலத்திற்கு புத்துயிர் கிடைக்கும். அனுதினமும் பல்வேறு வகையான பணிகளை உற்சாகத்தோடும் மிக சிறப்பான முறையில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.